Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd faqad qala Allah bismillahir rahmanir rahim falawla nafara min kulli firqatin minhum ta'ifatun liyatafaqahu fid dini وَلَيُنذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَيْهِمْ لَعَلَّهُمْ يَحْذَرُونَ صدق الله العلي العظيم. وقال أشرف الخلق سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم الدين يسر صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. திருப்பூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக அவ்வப்போது மக்களுக்கு ஏற்படுகின்ற தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிற ஜமாஅத்துல் உலமாவின் சபை கொள்கை விளக்கமாக இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஹாஜிமார்களுக்கு வேண்டிய விளக்கமாக இருந்தாலும் நோம்பின் காலகட்டத்தில் ஏற்படுகின்ற மசாயில்களாக இருந்தாலும் ஹஜ்ஜு பெருநாளில் குர்பான் கொடுக்க வேண்டிய மசாலாக்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நமது திருப்பூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக அவ்வப்போது தேவையான சட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையிலே தற்போது மசாயில்கள், குறிப்பாக பெண்களுக்கு வேண்டிய சில மசாயில்களும் மார்க்க ஃபிக்ஹுனுடைய மிக முக்கியமான சில செய்திகளையும் சொல்ல வேண்டும் என்பதின் பின்னணியிலே உங்களுக்கு முன்னால் சற்று நேரம் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அபுல் காசிம் ஹதரத் அவர்கள் முதல் கொண்டு சிறப்பாக நல்ல ஒரு உரையை வழங்கிய தேவையான அகீதாக்களின் விஷயங்களை நமக்கு வகுத்தளித்த சங்கைக்குரிய கோவை அப்துல் அஜீஸ் பாக்கவியார் ஹதரத் அவர்களுக்கும் மற்றும் குழுமி இருக்கின்ற எல்லா உலமாக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை, பெண்கள் தாய்மார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தினை சொல்லி ஒரு சில சட்டங்களை, ஒரு சில அகமியத்துகளை உங்களுக்கு முன்னால் முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, காலப்போக்கிலே மக்களுக்கு மத்தியிலே சட்டங்கள் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் அவரவர்கள் நினைத்ததெல்லாம் சட்டமாக மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்திலே பெண்களுக்குண்டான ஒரு சட்டத்தை, பெண்கள் இமாம் ஜமாத்தாக தொழுகுவது, பெண்களுக்கென்று ஜமாத்து நடத்துவது மக்ரூஹ் என்பது மார்க்க சட்ட நூலில் நாம் பார்க்கலாம். அப்படி ஒரு கால் நடத்தினால் தொழுகை கூடும் என்றிருந்தாலும் பெண் இமாமாக இருப்பவர்கள் சஃபினுடைய நடுவில் நின்று தொழ வைக்க வேண்டுமே தவிர முன்னால் சென்றுவிடக்கூடாது என்பது சட்டம். இதற்கு இப்படி சில இடங்களில் இருப்பதை நாம் பார்க்கலாம். பெண் இமாம் நடுவில் இருக்க வேண்டும் என்பதனால் ஒரு 50 நபர்கள் கொண்ட பெண்கள் தொழுகின்ற இடத்திலே முன்னாடி 20 நபர்கள், பின்னாடி 20 நபர்கள், பக்கவாட்டிலே 10 நபர்கள், பெண் நடுவழி நின்று கொண்டிருக்கிறாள். இது யதார்த்தமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. பெண் இமாமை விட பொதுவாக முஃமின்கள் முன்னாடி சென்று விட்டால் தொழுகை கூடாது என்பது பொதுவான ஒட்டுமொத்த சட்டம். பெண் நடுவில் நிற்க வேண்டும் என்கின்ற இந்த சட்டத்திற்கு அவர்கள் தவறாக புரிந்து
முன்னால் பின்னால் பக்கவாட்டில் இரு பக்கவாட்டில் என்று நடுவில் தொலை வைக்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்க சட்டம் காலப்போக்கில் எப்படியெல்லாம் மாறிப்போயிருக்கிறது என்பதற்குண்டான ஒரு அடையாளமாக திகழ்கிறது. அருமையானவர்களே, அதனால்தான் சொல்ல வேண்டிய சட்டத்திட்டங்களை மஸ்அலாக்களை அவர்களுக்கு நாம் சரியான முறையில் சில சட்டங்களை கொண்டு போய் சேர்க்குகின்ற போது தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். முதலாவதாக மார்க்க சட்டம் ஃபிக்ஹ் என்பது என்ன? நபி அவருடைய காலகட்டத்தில் மார்க்க சட்டம் ஃபிக்ஹ் இருந்ததா? பிறகு சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வந்தது என்பதை குறித்துண்டான ஒரு சிறிய ஒரு 10 நிமிடம் மட்டும் உண்டான அதனுடைய தொகுப்புனையை உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு தேவையான சில சட்டங்களிலே மசாலாக்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் நுழைவோம். பொதுவாக மார்க்க சட்டம் ஃபிக்ஹ் என்றால் பல இமாம்களும் பல்வேறு விதமான தாரீஃபாத்துகளை விளக்கங்களை சொல்கிறார்கள். பொதுவாக ஃபிக்ஹ் என்பதாக லோகத்திலே நாம் எடுத்துக்கொண்டால், பொதுவான அகராதிகளை எடுத்துக்கொண்டால் நம் அனைவர்களுக்கும் தெரியும், விளங்குவது, விளக்கம் என்று அதற்கு பொது அர்த்தம். ஆனால் ஃபுக்ஹாக்களுடைய இஸ்திலாஹிலே பார்க்கின்ற போது, ஃபுக்ஹாக்களுடைய மார்க்க சட்ட வல்லுநருடைய புழக்கத்திலே பார்க்கின்ற போது, அல் இல்மு பில் அஹ்காமி ஷரஇய்யத்துல் அமலியா அல் முக்தசிபத்து மின் அதில்லத்திஹி தஃசீலியா, ஷரியத்து சார்ந்த உட்பிரிவான சட்டங்களை அதற்கு வேண்டிய தகுந்த ஆதாரங்களோடு விளங்குவதற்கு ஃபிக்ஹ் என்பதாக சட்ட வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். அதில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபிக்ஹ் என்பதற்கு இப்படியும் விளக்கம் தருவார்கள். மஅரிஃபத்துன் நஃப்ஸி மா லஹா வ மா அலைஹா, ஒரு நபருக்கு அமல் சார்ந்த விஷயங்களில் எது எதையெல்லாம் தனக்கு சாதகமானதோ பாதகமானதோ, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்தின் பிரகாரம் அமல் மாத்திரமல்ல, அமலாக இருந்தாலும் அகீதாவாக இருந்தாலும் எதையெல்லாம் தனக்கு சாதகமான செயல்பாடுகள், சாதகமான செயல்பாடுகள், பாதகமான செயல்பாடுகள், எதையெல்லாம் உனக்கு நன்மை தரக்கூடியவர்கள், எதையெல்லாம் தீமை தரக்கூடியவர்களே என்பதை விளங்குவதுதான் ஃபிக்ஹ் என்பதாக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் தருவார்கள். அருமையான தாய்மார்களே, நம் அனைவர்களுக்கும் நன்றாக தெரியும், மார்க்க சட்டம் என்பது மக்களுக்கு மத்தியில் மிக அதிகமாக பிரபல்யமானதும், மார்க்க சட்ட நூல்களை, மசாயில் சட்ட நூல்களை நூல் வடிவத்தில் தொகுத்து வழங்கியதும், அதற்கு சில உசூலியத்தான அடிப்படை சட்டங்களாக, ஃபுரூஇயத்தான பிரிவு சட்டங்களாக பிரித்தது, மக்களுக்கு கொடுத்தது முதலாவதாக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் தொகுத்து வழங்கினார்கள் என்பது நம் அனைவர்களுக்கும் தெரியும். ஆனால் இமாம்கள் வருவதற்கு முன்னாடிய சஹாபாக்கள், தாபியீன்கள் காலகட்டத்தில் ஃபிக்ஹ் சட்டமும் மார்க்க சட்டமும் இருந்ததா என்று நாம் பார்த்தால், சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் இருக்கின்ற சமயத்திலே மக்களுக்கு என்ன என்ன சட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டு தெரிந்து கொள்வார்கள். பெண்களுக்குண்டான சட்டம் நிறையாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நபி அவர்களிடம் கேட்டு பெண்களுக்கு வழங்கப்பட்ட சட்டம் ஏராளமாக நாம் பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமே உண்டான சில சட்டங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கேட்கப்பட்ட ஆயிஷா அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த சட்டங்கள் நிறைய பார்க்கலாம். அப்படியானால் சஹாபாக்கள் தங்களுக்கு மார்க்க சட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டு தெரிந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இறை செய்தி வருவது நின்றுவிட்டது. சஹாபாக்கள் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். ஆங்காங்கே புதிய புதிய நிகழ்வுகளும் புதிய புதிய பிரச்சனைகளும் தோன்றின. ஆங்காங்கே இருக்கின்ற நடைமுறைகளுக்கு ஒத்தவாறு இவர்களுடைய சட்டங்கள் என்ன செய்வது என்கின்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதுபோன்ற சமயத்திலே சஹாபாக்களுடைய காலகட்டத்திலேயே மார்க்க சட்டங்கள், ஃபிக்ஹ் சட்டங்கள் இருந்தன. நம் அனைவர்களுக்கும் தெரியும், சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
முதலாவதாக மார்க்க சட்டத்தை சஹாபாக்களில் மக்களுக்கு சொன்னவர்கள் என்பதில் முதன்மையானவர்களாக பார்த்தால் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதேபோன்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதேபோன்று சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஹாபாக்கள் இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் தீர்வுக்காக வேண்டி மூத்த சஹாபாக்களிடம் சென்று அதற்குண்டான விளக்கத்தை கேட்டுக்கொள்வார்கள். காலங்கள் உருண்டோடத்தான் புதிய புதிய பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் தோன்றிய காலகட்டத்தில் தான் தாபீயினுடைய காலகட்டத்திலே ஒரு சில மஸ்அலாக்களை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் சையதுனா இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலகட்டத்தில் இதற்கு ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வேண்டும். நாம் ஏற்றுகின்ற இந்த சட்டம் இனிமேல் எல்லா காலத்துக்கும் அது பொருந்தும், யாருக்கும் பிரச்சனை ஏற்படாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா மசாலாக்களுக்கும் தீர்வு வேண்டும் என்பதன் அடிப்படையிலே தூர நோக்கத்தில் சிந்தித்த சையதுனா இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 40 நபர்களை கொண்ட பெரும் ஃபுகஹாக்களை பெரும் உலமாக்களை ஒன்று திரட்டி மார்க்க சட்டங்களை உருவாக்குவதற்கு வேண்டிய உசூலியத்தான அடிப்படையான சட்டங்களையும் உட்பிரிவான சட்டங்களை எல்லாம் தொகுத்து வழங்கினார்கள். அந்த குழுவுக்கு சையதுனா இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் வேண்டிய விளக்கங்களை கொடுத்து ஒரு தீர்க்கமான முடிவு வந்துவிட்ட பிறகு அதனை நூல் வடிவத்தில் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தார்கள் சையதுனா இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படியானால் சஹாபாக்களும் தாபீன்களும் இமாம்களும் அவர்களாகவே மார்க்க சட்டத்தை உருவாக்கி கொள்ளலாமா என்றால் அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்களை வைத்து மார்க்க சட்டத்தை உருவாக்குவது அல்ல. குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வைத்து அதற்கு பின்னணியிலே இஜ்மாஉ சஹாபத்துடைய கருத்துக்களை மையமாக வைத்து தேவை ஏற்படுகின்ற போது கியாசியத்தான சட்டங்களை மையமாக வைத்து மார்க்க சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். பின்னாடி வருகின்ற சஹாபாக்களும் தாபீன்களும் மார்க்க சட்டத்துக்கு தேவையான கியாசியத்தான சட்டத்தை எடுக்கலாமா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதி வழங்கினார்கள். தபரானியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏற்படுகின்ற சட்ட பிரச்சனைகளுக்கு குர்ஆன் மூலமாக ஹதீஸின் மூலமாக வெளிரங்கமான விளக்கம் எங்களுக்கு அதில் இல்லை, எங்களுக்கு அது கிடைக்க பெறவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டபோது சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அனுமதி வழங்கினார்கள். நீங்கள் ஃபுகஹாக்களை ஒன்று திரட்டி அவர்களிடத்தில் அதற்கு வேண்டிய மசாலாவை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி வழங்கியதன் பின்னணியிலே சஹாபாக்களும் தாபீன்களும் இமாம் பெருமக்களும் நமக்கு மார்க்க சட்டத்தை ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் மையமாக வைத்து நமக்கு சட்டங்களை ஏற்றி தந்திருக்கிறார்கள். நவீன மசாலாக்கள், ஒரு நோன்பு வைத்திருக்கிற ஒருவர் தனக்கு உடல் நலம் குன்றியிருப்பதன் காரணமாக மருத்துவரிடம் சென்று ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஊசி போட்டால் நோன்பு முறியுமா? முறியாது என்று சொன்னால் இதற்கு சட்டம், இதற்கு ஆதாரம் என்ன? ஃபுகஹாக்கள் நமக்கு சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், பாம்பு கடித்து விட்டால் நோன்பு முறியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாம்பு கடிப்பதன் காரணமாக நோன்பு முறியாது என்றார்கள். இந்த ஹதீஸைத்தான் மையமாக வைத்து இப்பொழுது நாம் ஃபுகஹாக்கள் இமாம்கள் நாம் சட்டத்தை நாம் சொல்கிறோம், ஊசி போட்டுக்கொள்வதன் காரணமாக நோன்பு முறியாது என்று. இப்போ இந்த நவீன மசாலாக்களுக்கெல்லாம் அடிப்படையிலே ஃபுகஹாக்கள் நமக்கு ஈற்றி தந்த அந்த உசூலியத்தான சட்டங்கள், ஒரு குர்ஆனோ அல்லது ஹதீஸோ அல்லது இஜ்மாவோ அல்லது கியாஸோ, இது போன்ற உசூலியத்தான சட்டங்கள் அல்லது கியாசியத்தான சட்டங்கள் மூலமாக அத்தனைக்கும் தீர்வு வழங்கப்படும் விதமாகவே இமாம்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். சையதுனா இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மார்க்க சட்ட ஃபுகஹாக்களை ஒரு குழுவாக அமைத்து அவருடைய காலகட்டத்திலேயே
கிட்டத்தட்ட 80,000 சட்டங்களுக்கு மேலாக தீர்வை நமக்கு தந்திருக்கிறார்கள். இதில் பல ஆயிரக்கணக்கான சட்டங்கள் உசூலியத்தான சட்டங்கள், வேறு பல ஆயிரக்கணக்கான சட்டங்கள் ஃபுரூஇயத்தான சட்டங்கள். ஆனால் நினைத்தவரெல்லாம் மார்க்கத்திற்கு சட்டம் சொல்லிவிட முடியாது. மார்க்கம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. தடியெடுத்தவரெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வதைப் போல அரைகுறை ஞானம் உள்ளவரோ சரியான புரியுதல் இல்லாதவரோ இது போன்றவர்களெல்லாம் மார்க்க சட்டத்தில் கை வைப்பதற்கு, மார்க்க சட்டங்களை சொல்வதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கவில்லை. அல்லாஹ் அவ்வப்போது தேவையான நுண்ணறிவு கொண்டவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறார். மார்க்க சட்டத்தை ஆய்வு செய்வதாக இருந்தால், ஹதீஸுகளையும் ஆயத்துகளையும் ஆய்வு செய்வதாக இருந்தால், அதற்கு வேண்டிய அறிவு ஞானங்களை கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் அவ்வப்போது அனுப்பி வைப்பான். அவர்கள் ஆய்வு செய்து நமக்கு சட்டங்களை சொல்வார்கள். நாம் அதனை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய மார்க்க சட்டத்துடைய மரபு. ஏனென்றால் எல்லோரும் சட்டம் சொல்ல ஆயத்தமாகிவிட்டால், ஹதரத் அவர்கள் குறிப்பிட்டதை போல 48 பிரிவுகள் அல்ல 4800க்கு மேல் உண்டான பிரிவுகளாக போகிவிடும். எனவே தகுதி வாய்ந்தவர்கள் அதனை முழுமையாக ஆய்வு செய்து நமக்கு சட்டங்களை சொல்லுவார்கள். மனிதனுக்கு இருக்கின்ற ஆற்றல், மனிதனுக்கு இருக்கின்ற அறிவு எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அறிவு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் ஃபுக்ஹாக்களுக்கு இஸ்திம்பாத் ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருந்தார். இறைவனுடைய படைப்பில் அறிவு பல்வேறு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒரு அறிவு இருக்கிற இறைவன் படைப்பும் இருக்கிறது, 2 அறிவு மட்டுமே வழங்கப்பட்ட படைப்பும் இருக்கிறது, 3 அறிவு மட்டுமே வழங்கப்பட்ட படைப்பும் இருக்கிறது. மரம் செடி கொடிகளுக்கு 1 அறிவு இருக்கிறதாகவும், புழு பூச்சிகளுக்கு 2 அறிவு இருப்பதாகவும், அதேபோன்று பாம்பு இனங்கள் பறவை இனங்களுக்கு 3 அறிவாகவும், கோழி போன்றவைகளுக்கு 4 அறிவாகவும், ஆடு மாடு ஒட்டகம் நாய் போன்ற பிராணிகளுக்கு 5 அறிவும், அதை கடந்து இந்த 5 அறிவுக்கு மேல் 6வது அறிவாக பகுத்தாய்வுகின்ற ஒரு அறிவாக 6வது அறிவு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 6வது அறிவு வழங்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில் இருப்பது இல்லை. ஒரு செய்தியை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி எல்லாராலும் வழங்கிவிட முடியாது. அந்த 6வது அறிவுக்கு மேலாக சில நபர்களுக்கு அல்லாஹ் சமயோஜிதமான அறிவை தருவான், இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் நுண்ணறிவை தருவான். அந்த நுண்ணறிவு வழங்கப்பட்டவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து வேண்டிய விளக்கங்களை நமக்கு தருவார்கள். நுண்ணறிவு வழங்கப்பட்டவர்கள் காதி இயாத் என்கின்ற ஒரு நீதி அரசர், ஒரு வழக்கொன்று அவரிடம் வருகிறது. ஒருவர் இன்னொருவரை அழைத்து கொண்டு வந்து, நான் இவரிடம் சில அமானிதமான பொருட்களை கொடுத்தேன், தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக அமானிதமாக கொடுத்தேன், இப்போதை கேட்டால் அவன் இல்லை என்பதாக மறுக்கிறான், நான் தரவே இல்லை என்பதாக வாதிடுகிறான் என்று வழக்கொன்று தொடுத்தார். குற்றம் சாட்டப்பட்டவரிடத்தில் விசாரித்த போது, என்னிடத்தில் அப்படி எந்த விதமான அமானிதமான பொருளையும் தரவில்லை, அவர் பொய் சொல்கிறார் என்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர் மறுக்கிறார். என்ன செய்வது? தீர்ப்பு எப்படி வழங்குவது? நுண்ணறிவு வழங்கப்பட்டவர்கள் எப்படி ஆய்வு செய்கிறார்கள்? எப்படி இந்த தீர்வு முடிவை அவர்கள் தேடுகிறார்கள்? குற்றம் சாட்டியவர் யார் அமானித பொருளை கொடுத்தாரோ அவரிடத்தில் நீதியரசர் காதி இயாத் கேட்டார்கள், நீங்கள் இவரிடத்திலே அமானிதமான பொருளை கொடுக்கின்ற போது எந்த இடத்தில் கொடுத்தீர்கள்? அங்கே ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கிறதா என்பதாக கேட்க அவர் சொன்னார், ஆம், நான் ஒரு இடத்தில் கொடுத்தேன், அந்த இடத்தில் ஒரு மரம் இருக்கிறது என்பதாக சொல்ல நீதியரசர் சொன்னார், அப்படியானால் அதே இடத்திற்கு சென்று அந்த மரத்தின் அருகில் நீங்கள் தோண்டி பாருங்கள், ஒரு கால் அந்த இடத்தில் இவர் மறைத்து வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் சென்று தேடி பாருங்கள் என்பதாக சொல்ல அவரும் அந்த மரத்தை நோக்கி சென்று விட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் அமானிதமான பொருளை எனக்கு தரவில்லை என்பதாக மறுத்தாரே, அவரை தன் அருகில் அமர வைத்துவிட்டு
மற்ற வழக்குகளிலே அந்த நீதிபதி கவனம் செலுத்துகிறார். காதி இயாத் ரஹ்மஹுல்லாஹ் மற்ற வழக்கிலே கவனம் செலுத்திய போது திடீரென சற்று நேரம் கழித்து அமானிதமான பொருளை கொடுத்ததை மறுத்தர அந்த குற்றம் சாட்டப்பட்டவரிடத்திலே கேட்டார், இந்நேரம் அந்த நபர் அந்த இடத்திற்கு அந்த மரத்திற்கு சென்றிருப்பாரா என்று கேட்டார். குற்று வெளிப்பட்டு விட்டது. அவர் சொன்னார், இல்லை, இந்நேரம் அந்த இடத்திற்கு சென்றுவிருக்க முடியாது, அந்த இடம் இன்னும் சற்று நேரம் சற்று தூரமாக இருக்கிறது என்று அவருக்கும் அறியாமல் அங்கே உளறிவிட்டார். காதி இயாத் ரஹ்மஹுல்லாஹ் முடிவுக்கு வருகிறார்கள், ஏற்கனவே அந்த இடத்தில் அந்த மரத்துக்கு அருகில் அவர் இவரிடத்தில் அமானிதமாக பொருளை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அந்த இடம் அவருக்கும் இவருக்கும் அறிமுகமானதாக இருந்திருக்கிறது. அதனால தான் அந்த இடத்திற்கு இதுவரைக்கும் செல்ல முடியாது என்பதாக உறுதியாக சொல்கிறார். எனவே இவர் குற்றம் சாட்டப்பட்டவர் நிச்சயமாக குற்றவாளிதான். இவரிடத்திலே அனுமதி குற்றவாளியாக ஆக்கப்பட்டு அதற்கு வேண்டிய தண்டனையும் வழங்கப்பட்டது என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கும். அருமையானவர்களே, நுண்ணறிவு வழங்கப்பட்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் எப்படி அதனுடைய தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவு வழங்கப்பட்டவர்கள் இதுபோன்றத்துடைய நுண்ணறிவுகளை வைத்து அதற்குண்டான முடிவை தருவார்கள். இந்த அடிப்படையில் தான் செய்தனா இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ், செய்தனா சட்டமதி ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், செய்தனா இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், செய்தனா ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நுண்ணறிவியை கொடுத்ததை தாண்டி தக்வாவையும் பேணுதலையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மக்களுக்கு மார்க்க சட்டங்களை மார்க்க மசாயில்களை நமக்கு விளக்கி வைத்தார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபையிலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். ஹலீஃபா அவர்களே, என் கணவனார் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஒழுக்கமானவர், இபாதத்திலே அதிகமாக பேணுதல் மிக்கவர், பகலெல்லாம் நோன்பு நோட்பதிலேயும் இரவு நேரங்களில் இறைவனை நின்று வணங்குவதில் தேர்ச்சி பெற்றவர், இவரே போல நான் யாரும் பார்க்கவில்லை என்பதாக சொல்கிறார். அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை குறித்து உயர்ந்து பாராட்டும் விதமாக சொன்னபோது செய்தனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை புகழ்ந்து சொன்னார்கள், இப்படித்தான் ஒரு நல்ல மனைவி தன் கணவனை புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்பதாக சொல்லி அந்த பெண்ணையும் பாராட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடக்குகின்ற போது அந்த இடத்தில் இருந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த பெண்மணி தன் கணவனாரை குறித்து பாராட்டுவதற்காக உங்களிடத்தில் வரவில்லை, தன் கணவனை குறித்து குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். அந்த பெண்மணியுடைய வார்த்தையில் இருக்கின்ற உட்கருத்தை நீங்கள் விளங்கவில்லை. அந்த பெண்மணி தன் கணவன் மீது என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார்கள்? என்னுடைய கணவனார் பகலெல்லாம் நோன்பிலே இருக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார், இறைவன் ஹக்கை முழுமையாக செய்கிறாரே தவிர மனைவி என்ற அடிப்படையில் எனக்கு என்ன ஹக்கை செய்ய வேண்டுமோ அதில் அவர் கவனம் செலுத்துவதில்லை. ஒரு மனைவி என்கின்ற ரீதியிலே கணவன் மூலமாக நான் பாதிக்கப்படுகிறேன் என்கின்ற கருத்தை தான் மறைமுகமாக இப்படி சொல்கிறார் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகச் சரியானதுதான், உட்கரத்தை நீங்கள் நன்கு விளங்கி இருக்கிறீர்கள், அதனால் இந்த விஷயத்திற்கு நீங்களே தீர்ப்பு வழங்குங்கள் என்பதாக சொன்னபோது அந்த பெண்மணியிடம் விசாரித்து விட்ட பிறகு மார்க்க சட்டத்தை அடிப்படையான விஷயங்களை வைத்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு சொன்னார்கள். அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், ஒரு நபர் ஒரு ஆண் 4 பெண்களை மணமுடித்து கொள்ளலாம். அப்படியானால் ஓரொரு மனைவி இடத்திலும் ஓரொரு நாட்கள் இரவு தங்க வேண்டும். ஒரு பெண்ணிடத்தில் இன்று இரவு தங்கினால் நாளை வேறொரு பெண், நாளை வேறொரு பெண், அதுக்கடுத்து வேறொரு பெண், 4வது நாள் மீண்டும் இந்த பெண்ணிடத்தில் இரவு தங்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஹதீஸனுடைய விஷயம் அவ்வாறு தான். அந்த சஹாபி இப்படி முடிவெடுக்கிறார்கள், 4 பெண்களை மணமுடிக்கின்ற ஒருவர் ஒரு மனைவியிடத்தில் மீண்டும் இரவு தங்குவதாயிருந்தால் 4வது நாள் தங்க வேண்டும். எனவே இப்படி தீர்ப்பை சொன்னார்கள். அந்த பெண்மணியுடைய கணவனாரை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் 3 நாட்கள் பகலிலே நோன்பு வைத்து இரவிலே நீங்கள் நின்று வணங்கிக் கொள்ளலாம், ஆனால் 4வது நாள் கட்டாயமாக நீங்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை விட்டுவிட்டு அல்லது குறைத்து விட்டு மனைவியின் ஹக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அருமையானவர்களே,
இதுபோன்று ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் மையமாக வைத்து ஆய்வு செய்த சட்டங்களை விளக்கி தந்திருக்கிறார்கள் இமாம் பெருமக்கள். இமாம் பெருமக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அதிகமான நுண்ணறிவு வழங்கப்பட்டவர்கள். எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து தேவையான சட்டங்களை நமக்கு வழங்கி தந்திருக்கிறார்கள். இந்த நுண்ணறிவு செய்து மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்து சொல்வதற்குத்தான் இஸ்திம்பாத் என்பதாக சொல்லப்படும். அசரிலே இஸ்தம்பத்த என்று சொன்னால் பூமி அல்லது கடலிலே ஆழப்பகுதிக்கு சென்று அங்கிருந்து நீரை எடுத்து வருவதற்கு இஸ்தம்பத்த என்பதாக பெயர். மேலோட்டமாக நுனிப்புள் மேய்வது போல் ஆய்வு செய்துவிட்டு சட்டம் சொல்வது அல்ல. ஒரு சட்டத்தினுடைய, ஒரு ஆயத்துடைய, ஒரு ஹதீஸுடைய ஆழமாக சிந்தித்து அதற்கு தேவையான சட்டங்களை எடுத்து சொல்வதற்கு இஸ்திம்பாத் என்பதாக சொல்லப்படும். அருமையான பெருமக்களே, தற்போது மார்க்க ஃபிக்ஹுகள் எப்படி உருவானது என்பதை குறித்து ஒரு சில செய்திகள் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அடுத்து பெண்களுக்கு தேவையான அதே போல பொது சில மசாலாக்களை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறோம். பொதுவாக பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆண்கள் அல்லாத அவர்களுக்கென்று சில சட்டங்கள் தேவைப்படுகிறது. இத்தாவுடைய பிரச்சனை, ஹுல்லுடைய பிரச்சனை, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெண்களுக்கென்று தொழுகையிலேயும் ஒரு சில சட்டங்கள் மாற்றமாக இருக்கின்ற சில சட்டங்கள். அதிலே பெண்கள் தொழுகின்ற போது அவர்களுக்கு பாங்கு சொல்ல வேண்டுமா என்றால் துருல் முக்தாரில் இப்படி விஷயத்தை கொண்டு வருவார்கள். அல் அதானு வல் இகாமத்து சுன்னத்தானி முஅக்கதத்தானி லிர்ரிஜால். ஆண்களுக்கு மட்டுமே பாங்கும் இகாமத்தும் சுன்னத்து முஅக்கதா வலைஸ லின்னிசாஇ, பெண்களுக்கு இல்லை என்கின்ற வாசகத்தை துருல் முக்தாரிலே கொண்டு வருகிறார்கள். ஆக பெண்கள் வீட்டில் தனியாக தொழுகுவார்கள். அவர்களுக்கு அந்த மஹல்லாவில் சொல்லப்பட்ட பாங்கும் இகாமத்துமே போதுமானது. பெண்கள் தொழுகின்ற போது அவர்களுக்கு பாங்கும் இகாமத்தும் தனியாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதே போன்று ஒரு தொழுகைக்குண்டான நேரத்தில் பல இடங்களில் அருகில் பள்ளிகள் இருக்கின்றன. ஒரே நேரத்தில் பல பள்ளிகளிலிருந்து பாங்கு சத்தங்கள் கேட்கின்றன. முதலாவதாக ஒரு பாங்கு, சற்று நேரம் கழித்து ஒரு சில வினாடிகளுக்கு அடுத்த பாங்கு, இவ்வாறு நிறைய பாங்குகள், பல பாங்குகள் நம்முடைய காதில் விழுகின்ற போது நாம் எந்த பாங்குக்கு பதில் சொல்வது நாமின் மீது அவசியம்? நாம் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற பாங்குக்கா, அல்லது நாம் எந்த பள்ளியை சார்ந்திருக்கிறோமோ, எந்த பள்ளிக்கு தொழுகைக்கு செல்கின்றோமோ அந்த பள்ளியுடைய பாங்குக்கா என்றால் ஃபுக்ஹாக்கள் நமக்கு சட்டங்களை சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய காதில் எந்த பாங்கு முதலாவதாக கேட்கிறதோ அந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டாலே போதும், அடுத்தடுத்த பாங்குகளுக்கு பதில் சொன்னதாக ஆகிவிடும். ஒரு மஹல்லாவில் 5 பள்ளிகள் இருந்து 5 பள்ளிகளுக்கும் தனித்தனியாக பாங்கு சொல்லப்பட்ட போது தனித்தனியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னால் மிக நன்மையானது, ஏற்றமானது. ஆனால் அது அவசியமா என்றால் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பல இடங்களிலே பெண்களுக்கு ஜும்மா தொழுகை ஃபர்து அல்ல, கட்டாய கடமை அல்ல. ஈதும் ஃபர்தும் அவர்களுக்கு வாஜிபு அல்ல. இந்த சட்டத்தை மையமாக வைத்து பல பெண்களுக்கும் இப்படி ஒரு கேள்விகள் வருகின்றன, சில சந்தேகங்கள் எழுப்புகின்றன. பெண்கள் ஜும்மாவுடைய நாளில் துஹூர் தொழுகின்ற போது ஆண்கள் ஜும்மா தொழுதை விட்டு பிறகு வீட்டுக்கு வந்த பிறகுதான் துஹூர் தொழுக வேண்டுமா, அல்லது நேரம் வந்து விட்டாலே தொழலாமா என்கின்ற சந்தேகங்கள் பல பெண்களுக்கு ஏற்படுகிறது. பொதுவாக பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, துஹூர் தான் கடமை என்பதுதான் சட்டமே தவிர, ஆண்கள் ஜும்மா தொழுகை நிறைவேற்றிய பிறகுதான் பெண்கள் துஹூர் தொழுகை தொழ வேண்டும் என்பது அப்படி கட்டாய கடமை அவர்களுக்கு அல்ல. அவர்கள் அவ்வளவு வக்தில் தொழுதுவிட்டாலும் போதுமானது என்பதாக ஃபுக்ஹாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போன்று பெண்கள் தொழுகின்ற போது அவர்களுக்குண்டான மறைக்கப்பட வேண்டிய அவுரத் என்றால் உடல் முழுவதும் பெண்களுக்குண்டான அவுரத்து தான். முகம், 2 கஃப், மணிக்கட்டு வரை உண்டான 2 கஃப், அதுபோல காபைன் 2 பாதங்கள். இதை தவிர
பெண்கள் தொழுகின்ற போது முழுவதும் மறைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பல பெண்களை பார்க்கின்ற போது அவர்கள் மறைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பின்னால் அவர்களுடைய தலைமுடி தெரியும் வண்ணமாக பல நபர்கள் தொழுகுவதாக கேள்விப்படுகிறோம். தலைமுடியும் பெண்களுக்கு தொழுகின்ற போது அவுரத்து தான். பொதுவாகவே பெண்களுடைய தலைமுடி அவுரத்து தான். வீட்டில் இருக்கும் போது அல்ல, தொழுகின்ற போதும் வெளியே வருகின்ற போதும் அவர்களுக்கு கட்டாயமாக தலைமுடியை மறைத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் தலைக்கு கீழே தொங்குகின்ற கூந்தலாக இருந்தாலும் பின்னலாக இருந்தாலும் அதையும் மறைத்திருக்க வேண்டும். பெண்களுக்கு முகம் மற்றும் 2 கப்பு 2 காபின் பாதங்களை தவிர மற்ற அத்தனையும் அவர்களுக்கு அவுரத்து தான். அதே போல பெண்களுக்குண்டான சில சட்டங்கள், தலாக். இந்த தலாக்கை குறித்து ஆண்களாகிய நாமும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும், தேவை ஏற்படுகின்ற போது கணவன் மனைவியுடைய உறவை முறித்துக் கொள்வதற்கு தலாக்கின் மூலமாக மார்க்கம் அனுமதி வழங்குகிறது. அதை துஷ்பிரயோகமாக செய்து கொள்ளக்கூடாது என்பதையும் மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆனால் ஒருவன் தலாக் வார்த்தையை பயன்படுத்தி விட்டால் எப்படி சொன்னாலும் தலாக்கு நிகழ்ந்துவிடும். விளையாட்டாக சொன்னாலும் அல்லது வினயமாக சொன்னாலும் நிகழ்ந்துவிடும் என்பது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு, தீர்ப்பு. ஃபுகஹாக்கள் சொல்வார்கள், தலாக்கு 3 வகை. ஒன்று தலாக்கில் அஹ்சனான தலாக், மற்றொன்று ஹசனான தலாக், பிறதொன்று பிதஅத்தான தலாக். அஹ்சன் இருப்பதில் மிக ஏற்றமானது, மிக அழகானது, மிக நல்ல நெறிமுறைப்படுத்தப்பட்ட தலாக் விடுவதற்குண்டான வழிமுறையில் மிகச் சிறந்தது என்னவென்றால், தலாக்கு விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பெண்கள் சுத்தமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு தலாக் மட்டும் விட்டுவிட்டால் அதுவே போதுமானது. 2, 3 இதையெல்லாம் அப்போது தேவையில்லாத ஒன்று. ஒரு தலாக் விடப்பட்டால் பெண்மணி கணவனை விட்டும் பிரிகிறாள். பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். இத்தாவுடைய காலகட்டத்தில் கணவன் விரும்பினால் பெண்மணியை எந்த விதமான தஜ்தீத் நிக்கா போன்றது இல்லாமல் மீட்டிக்கொள்ளலாம் இத்தாவுடைய காலகட்டத்தில். அப்படி இத்தாவுடைய காலகட்டம் முடிந்துவிட்டால் ஒரே ஒரு தலாக் தான் சொன்னார். பெண்மணி இத்தா இருக்கிறாள். இத்தாவுடைய காலகட்டத்தில் விரும்பினால் மீட்டிக்கொள்ளலாம், இல்லை என்றிருந்தால் அப்படியே விட்டுவிட்டால் போதும். இத்தாவுடைய காலகட்டம் முடிவடைகின்ற போது அந்த பெண்மணி முற்றிலும் கணவனை விட்டு பாயினாக ஆகிவிடுகிறாள், முற்றிலும் கணவனை விட்டு நீங்கி விடுகிறாள். அந்த பெண்மணி விருப்பப்பட்டால் இத்தாவிற்கு பிறகு முற்றிலுமாக நீங்கியதன் காரணமாக வேறொரு நபரை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். மிக எளிமையான சட்டம். ஒரே ஒரு தலாக்கு மட்டுமே நமக்கு போதுமானதாக சட்டம். நம் ஒரு தலாக்கு மாத்திரம் விட்டால் தேவை ஏற்படுகின்ற போது இத்தாவுடைய காலகட்டத்தில் கோபத்தில் நாம் தலாக்கி விட்டிருப்போம், ஏதாவது ஒரு வெறுப்பில் நாம் தலாக்கி விட்டிருப்போம். காலங்கள் உருண்டோட 1 மாதங்கள் 2 மாதங்கள் கழிய மீண்டும் மனைவியின் மீது நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும், குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்படும். தேவைப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெண்ணை மீட்டிக்கொள்ளலாம். மிக அழகான மிக நேர்த்தியான ஒரு முறை. இதுக்குத்தான் தலாக்க அஹ்சன் என்பதாக சொல்லப்படும். 2வது தலாக் ஹசன். ஒவ்வொரு துகுரிலேயும் 1 மாதம் ஒரு துகுரிலே ஒரு பெண் தன் மனைவியை தலாக்கி விடுகிறார். மனைவி இத்தா இருக்கிறார். அடுத்த துகுர் வந்தபோது 2வதாக தலாக்கி விடுகிறார். தொடர்ந்து இத்தாவிலேயே நீடிக்கவில்லை, மீண்டும் அப்பொழுதிலிருந்து இத்தா ஆரம்பமாகிறது. சட்டத்தை நன்காக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலாக்கி விடப்பட்ட போது இத்தா இருக்கிறார். அடுத்த மாதம் மீண்டும் ஒரு தலாக்கி விட்டால் மீண்டும் அந்த தலாக்கு இத்தா அப்பொழுதுதான் இருந்துதான் ஆரம்பம். முதல் தலாக்குடைய இத்தாவை தொடராது. அப்பொழுது இருந்தால் மீண்டும் 2வது தலாக்குடைய இத்தா ஆரம்பமாகிறது. 3வது துகர் வருகிறது. 3வது சுத்தமான காலகட்டத்திலே 3வது தலாக்கு விடுகிறார். அப்பிருந்து மீண்டும் யுத்தம் ஆரம்பமாகிறது என்று சொன்னால் சுத்தமான 3 துகரிலே 3 முறை தலாக்கு விடுவது என்பது தலாக்கு ஹசன். ஏனென்றால் ஒரு தலாக்கு மட்டும் விட்டு விட்டார், தேவையான மீட்டுக்கொள்ளலாம். அடுத்து 2வது 3வது தலாக்கு அவர் விட்டால் கூடிக்கொள்ளும். இதுக்கு தலாக்கு ஹசன் என்பதாக பெயர். 3வதாக தலாக்கு பித்அத். ஒரே சமயத்தில் முத்தலாக்கான வார்த்தைகளை பயன்படுத்துவது
அன்தி தாலிகுன் தாலிகுன் தாலிகுன், அல்லது இது போன்ற கருத்தை தருகின்ற வாசகம். அன்தி முத்தல்லகத்துன் சலாசா, ஒரே சமயத்தில் முத்தலாக்கான வார்த்தையை பயன்படுத்துவது, அல்லது ஒரே துகுரில் 3 தலாக்கு விடுவது. துகுராக இருக்கின்ற போது பெண்மணி துப்பரவாக இருக்கின்ற போது இன்றைக்கு ஒரு தலாக்கு விடுகிறார், அதே துகுரிலே நாளை மறுநாள் கழித்து ஒரு தலாக், அதே துகுரிலேயே 3வது ஒரு தலாக்கு விடுகிறார். ஒரே துப்புரவான காலகட்டத்தில் 3 தலாக்கு விட்டாலும் அது தலாக்க பிதாத். ஒரே சமயத்தில் முத்தலாக் என்று சொன்னாலோ அல்லது ஒரே துகுரில் 3 தலாக்கு விட்டாலும் இது தலாக்கு பிதாத். அருமையானவர்களே, தலாக்கு விட்டதின் பின்னணியிலே பெண்கள் இத்தா இருக்க வேண்டும். இத்தாவுடைய காலகட்டத்திலே தேவையானால் மீட்டிக்கொள்ளலாம் என்கின்ற சட்டம் இருக்கிறது. இத்தாவுடைய காலகட்டத்தில் கணவன் அந்த பெண்மணியை மீட்டவில்லை, ஒரே ஒரு தலாக்கோ அல்லது 2 தலாக் மட்டும் விட்டிருந்தால், முத்தலாக் அல்ல, 1 2 மட்டும் விட்டிருந்தால் இத்தாவுடைய காலகட்டத்தில் மீட்டிக்கொள்ளலாம். ஆனால் மீட்டவில்லை, இத்தாவுடைய காலகட்டம் முடிவடைந்து விட்டால் மீண்டும் அந்த பெண்மணி கணவன் இருவர்களும் சேர்ந்து வாழ வழி இருக்கிறதா என்று சொன்னால், எப்பொழுது இத்தாவுடைய காலகட்டம் முடிவடைகிறதோ அப்பொழுது அந்த பெண்மணி பாயினாக ஆகிவிடுகிறாள். பாயினாக ஆகிவிட்டால் மீண்டும் இருவரும் ஒன்று சேர்வதாக இருந்தால் ரஜாயத்தான் அடிப்படையில் கூடாது, மாறாக மீண்டும் புதிதாக திருமணம் நடைபெற வேண்டும். சராசரியாக ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு என்னென்ன ஷருத்துகளோ எல்லா ஷருத்துகளோடும் ஈஜாப், கபூல், ஷாஹிதீன் போன்ற அத்தனையோடும் 2வது புதிதாக திருமண ஒப்பந்தத்தை நாம் செய்து கொண்டால் மீண்டும் அந்த பெண்மணியோடு கணவன் வாழலாம். இது தலாக்கினுடைய சட்டம். அதே போன்று ஹைதுனுடைய காலகட்டத்திலே, பெண்கள் துப்புரவு இல்லாத காலகட்டத்திலே தலாக்கி விடுவது என்பது கைரு மஷ்ரூஇன், அது ஷரியத்துக்கு உட்பட்டது அல்ல, அது தவறு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை அசுத்தமான நிலையில் இருக்கின்ற போது தலாக்கிவிட்ட செய்தி நபி அவர்களுக்கு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மகனிடம் சென்று அந்த பெண்மணி நீங்கள் மீட்டுக்கொள்ள சொல்லுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியதன் பின்னணியிலே ஹைதுனுடைய காலகட்டத்திலே தலாக்கி விடுவது ஏற்றமானது அல்ல. ஆனால் தலாக்கி விட்டால் நிகழுமா என்றால் தலாக் நிகழ்ந்துவிடும். அடுத்தபடியாக பெண்களுக்குண்டான இதே உரிமை, ஆண் எப்படி தன்னுடைய திருமண பந்தத்தை முறித்துக் கொள்கின்ற உரிமை ஆணுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ இதே போன்று பெண்ணுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஹுல்ஐ என்பதாக நம் அரபியில் சொல்லப்படும். ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீமா இஃப்ததத் பிஹி என்ற வசனத்தை மையமாக வைத்தும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற ஒரு சஹாபி பெண்மணி செய்தனா சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி இருவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்ட போது, பிரச்சனை ஏற்படவில்லை, ஃபாத்திமா என்கின்ற அந்த சஹாபி பெண்மணி சாபித் பின் கைஸ் அவருடைய மனைவி நபி அவர்களிடம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் கணவனாரை குறித்து எந்த விதமான குறையும் நான் சொல்லவில்லை, அவருடைய செயல்பாட்டிலேயோ அவருடைய குணத்தையோ நான் வெறுக்கவில்லை, நல்லவர் தான். ஆனால் எனக்கு அது விருப்பமானதாக இல்லை, அந்த கணவனாரோடு சேர்ந்து வாழ என் மனம் விரும்பவில்லை. இதற்கு மேலும் அவருக்கு நான் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் குறை வைத்து விடுவேனோ, அதனால் இறை சட்டத்துக்கு நான் மாற்றம் செய்து விடுவேனோ என்பதாக நான் பயப்படுகிறேன். எனவே என் கணவனாரிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்ட பிறகு சொன்னார்கள், நீங்கள் இந்த பெண்மணிக்கு நீங்கள் தலாக்கு விட்டு விடுங்கள், தலாக்கு கொடுத்து விடுங்கள். பெண்மணியிடத்திலே சொன்னார்கள், அவர்கள் உங்களுக்கு மகராக எதனை கொடுத்தார்களோ அதை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்பதாக மகராக கொடுக்கப்பட்ட தோட்டம், பேரித்தும்பல தோட்டத்தை சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் மனைவியான ஃபாத்திமா அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த மகரை திருப்பி கொடுக்க சொன்னார்கள். அந்த பெண்மணியை மகரை திருப்பி கொடுத்தார்கள். இருவருடைய நிக்காக வந்து அங்கே முடிகிறது. அருமையான பெருமக்களே, இந்த ஹுல்னுடைய சட்டத்திற்கு ஆயத்தும் ஹதீஸும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்க, ஹுல் என்று சொன்னால் கணவன் தானாக விரும்பி தலாக்கி விட்டால் அது தலாக்.
மனைவி தன்னுடைய கணவரிடத்திலே தலாக்கை கேட்டால், தலாக்கை கோரிக்கை வைத்தால், தலாக்கின் கோரிக்கையை மனைவி கேட்பதின் பின்னணியிலே கணவன் தலாக்கு விட்டால், தலாக் கொடுத்தால் அதுக்கு ஹுல்ஐ. இதற்கு ஒரு விஷயம், மனைவி தானாக தலாக்கு கேட்பதன் காரணமாக அதுக்கு பகரமாக ஏதாவது ஒரு பொருளை இருவர்களும் பொருந்து கொள்ளும்படியான, இதான் தராவையா, இருவர்களும் பொருந்து கொள்ளும்படியான ஒரு தொகையை சார்பில் கொடுக்க வேண்டும். மகராக இருந்த மகரு கொடுத்தால் அது மகரை திருப்பி கொடுத்தாலும் சரிதான், அல்லது மகரை அந்த மகர் அழிந்து விட்டது, மகர் இல்லாமல் ஆகிவிட்டது, இப்பொழுது இருவர்களும் பேசி ஒரு சமாதான முடிவுக்கு வந்து பெண் தரப்பிலே பொருளாதாரத்தை கொடுத்து ஆணிடத்திலே தலாக்கு கேட்க வேண்டும். இதுக்கு ஹுல்ஐன் என்பதாக பெயர். இதற்கு பின்னணியிலே அந்த பொருளை வாங்குவதாக உறுதி கொண்டால் கணவன் தலாக்கு வார்த்தையை சொல்ல வேண்டும். கணவன் தலாக்கு வார்த்தையை சொன்ன பிறகுதான் ஹுல்ஐ நிகழுமே தவிர, பெண்மணி தானாகவே நானே ஹுல்ஐ செய்து கொள்கிறேன் என்பதாக மட்டும் சொன்னால் அது கணவன் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அது பிரிவாக உண்டாகிவிடாது. இதில் ஒன்று, ஹுல்ஐ கேட்பதுடைய காரணம் மனைவி தரப்பின் மூலமாக கணவன் தரப்பில் எந்த குறையும் இல்லாமல் மனைவி தரப்பின் மூலமாக ஹுல்ஐ கேட்டு, அல்லது ஒரு சில குற்றங்கள் மனைவியின் மூலமாக இருக்குமே ஆனால் அந்த நேரத்தில் எதையும் மகராக கொடுத்தாரோ அதை திரும்பி வாங்கிக் கொள்ளலாம், அல்லது மகர் கொடுக்கப்பட்டதை விட குறைவாக வாங்கிக் கொள்ளலாம், அல்லது மகராக கொடுக்கப்பட்டதை விட அதிகமாக வாங்கினால் கூடும் என்றிருந்தாலும் அது மக்குரு, அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை பெண்மணியிடத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதாக இருந்தால் அந்த நேரத்தில் பொதுவாகவே அதுக்கு பகரத்தை வாங்குவதை விட்டு என்பதை அல்லாஹ் சொல்வான், ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ. இருவர்களும் பொருந்து கொள்கின்ற போது ஏதாவது ஒரு சின்ன தொகையை தவிர பெண் குற்றம் கணவனிடத்தில் தான் இருக்கிறது. ஒன்று, கணவர் குடிகாரராக இருக்கிறார், பெண்மணி வாழ விருப்பமில்லை, அல்லது கணவர் துன்புறுத்துகிறார், பெண்மணி வாழ விருப்பமில்லை, அல்லது கணவர் மனைவிக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளான நஃபகா ஜீவனாசம் கொடுக்கவில்லை, செலவினங்களுக்கு காசு கொடுக்கவில்லை, இது போன்ற பெண் ஆணின் மூலமாக குற்றமாக இருக்குமேயானால் அப்பொழுது பெண்மணி கேட்டால் இவரை எதுவும் வேண்டாம் என்பதாக விட்டு கொடுத்து விடுவதே நல்லது. வாங்கினாலும் தவறில்லை என்றிருந்தாலும் கூட இவர் தரப்பின் மூலமாக குற்றம் இருக்குமேயானால் வேண்டாம் என்று விட்டு கொடுத்து விடுவது மிக நல்லது. அதே போன்று இத்தாவாக, அதாவது தலாக்காக இருந்தாலும் ஹுல்லாக இருந்தாலும் எப்பொழுது பிரிவினை ஏற்படுகிறதோ அப்போதிருந்து நமக்கு இத்தாவுடைய காலகட்டம் ஆரம்பமாகி விடுகிறது. நிறைய இடங்களிலே வருகின்ற பிரச்சனை, கேள்வி, கணவன் வீட்டுக்கு வருவதில்லை, கணவனை விட்டும் பிரிந்து 2 ஆண்டு காலங்கள் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கும் கணவனாருக்கும் தொடர்பில்லை, ஆனால் இதுவரைக்கும் தலாக்கு ஹுல்ஐன் மூலமாக பிரிவும் ஏற்படவில்லை, நான் என் வீட்டில் தான் இருக்கிறேன், அவர் வீட்டில் இருக்கிறார். 2 ஆண்டு காலங்களுக்கு பிறகு பேசி ஒன்று ஹுல்ஐ அல்லது தலாக்கின் மூலமாக பிரிவினை ஏற்பட்டுவிட்டால் பல பெண்கள் தவறாக இப்படி எண்ணிக்கொள்கிறார்கள், 2 ஆண்டு காலங்கள் கணவனை விட்டும் பிரிந்ததே இதா போதும் என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, 20 ஆண்டு காலங்கள், 2 ஆண்டு காலங்கள் அல்ல, எத்தனை ஆண்டு காலங்களாக இருந்தாலும் கணவனிடத்திலிருந்து முறையாக பிரிவு ஏற்படாத வரை இதுதான் ஆரம்பமாக ஆகாது. கணவன் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார், 4 வருடங்கள் ஆகின்றன, 5 வருடங்கள் ஆகின்றன, எதுவுமே காசும் கொடுப்பதில்லை, தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கவில்லை, தனியாகத்தான் இருக்கிறார்கள், பிரிந்துதான் இருக்கிறார்கள் என்றாலும் ஒன்றே மனைவி கேட்டு ஹுல்ஐன் மூலமாக தலாக்கு விடப்பட்டாலோ அல்லது கணவனாக தலாக்கி விட்டாலோ எப்போது தலாக்கு நிகழ்கிறதோ அப்போதிருந்து தான் இதுதான் ஆரம்பமாகவே தவிர அதுக்கு முன்னாடி அவர்கள் தனித்தனியாக பிரிந்திருப்பதெல்லாம் இத்தாவாக கருதப்படாது. மார்க்க ரீதியில் இத்தாவுடைய விஷயங்களை நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியான இத்தா அல்ல. இத்தாவுடைய சட்டங்கள் பல வகையாக பிரித்து எழுதப்படுகிறது. கணவன் தலாக்கிவிட்டால் ஒரு வகையான இத்தா, கணவனார் வஃபாத்தாகிவிட்டால் ஒரு வகையான இத்தா, தலாக்கு விடப்பட்ட பெண்மணி கர்ப்பமானவர்களாக இருந்தால் அப்பொழுது ஒரு வகையான இத்தா, அல்லது ஹைது வராத பெண்மணியாக இருந்தால், வயோதிகத்தின் காரணமாக ஹைதை விட்டு நிராசையான பெண்மணியாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வகையான இத்தா.
இன்னொன்று கணவனை விட்டு மனைவி பிரிந்து விட்டால் ஆனால் இத்தாவே இல்லை. இப்படி பல்வேறு வகையாக மார்க்க சட்டம் சொல்லப்படுகிறது. ஃபுகஹாக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஒவ்வொன்றாக மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். கணவன் மனைவியை தலாக்கு விட்டால் தலாக்கின் பின்னணியில் வருகின்ற இத்தா வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ, 3 ஹைதான காலகட்டங்கள் இத்தா இருக்க வேண்டும். 3 மாதம் என்பது கணக்கல்ல, 3 ஹைதுடைய காலகட்டங்கள் இத்தா இருக்க வேண்டும். இதை கணவன் தலாக்கு விட்டால். ஹுல்ன் பின்னணியாக இருந்தாலும் இதே சட்டம், தலாக்குடைய சட்டம்தான். இரண்டாவதாக கணவன் வஃபாத்தாக ஆகிவிட்டால் அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன யுதவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜின் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா. கணவன் வஃபாத்தாக ஆகிவிட்டால் அதன் பின்னணியில் இருக்க வேண்டிய இத்தா 4 மாதம் 10 நாட்கள். 4 மாதங்கள் 10 நாட்கள். அதைவிட குறைவாக இருப்பது என்பது மார்க்கத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல. மூன்றாவதாக கர்ப்பமான பெண்மணி தலாக் விடப்பட்டால் அல்லது கர்ப்பமான பெண்மணியினுடைய கணவன் இறந்து விட்டால், 2க்கும் ஒரே சட்டம்தான். கர்ப்பமான பெண்மணியாக இருந்தால் தலாக்கு விடப்பட்டாலும் சரிதான், அல்லது கணவனான இறந்து விட்டாலும் சரிதான், அந்த பெண்ணுக்குண்டான இத்தா வலஉல் ஹம்ல், குழந்தை பெற்றெடுக்கிற வரை அந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டும், கர்ப்பமான பெண்மணியாக இருந்தால். அப்படியானால் கணவன் தலாக்கு விடுகின்ற போது அந்த பெண்மணி நிறைய மாத கர்ப்பிணியாக 9வது மாதங்கள் நிறைந்திருக்கிறாள். தலாக்கு விடப்பட்ட போது ஓரிரு நாட்களிலேயே பெண்மணி குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அதோடு அந்த பெண்மணியின் இத்தா முடிவடைகிறது. அந்த பெண்மணி முழு சுதந்திரம் பெற்றவளாக மாறிவிடுகிறாள். வேறு யாரும் திருமணம் முடித்து விடலாம். ஏனென்றால் அந்த 2 நாட்களில் குழந்தை பிரசவம் உண்டாகிவிட்டது, இத்தா முடிந்து விடுகிறது. அதே சமயத்தில் பெண்மணி தற்போதுதான் கர்ப்பமாக இருக்கிறார்கள், இன்னும் 8 மாதங்கள் 9 மாதங்கள் பிறகுதான் குழந்தை பிறக்கும் என்பதாக இருந்தால் அதுவரைக்கும் பெண்மணி இத்தா இருந்துதான் ஆக வேண்டும். எனவே ஹம்லுக்காரியான பெண்மணியாக இருப்பார்களேயானால் குழந்தை பிரசவம் பெற்றெடுக்கிற வரைக்கும் இத்தா இருக்க வேண்டும். 4ஆவதாக வயோதிகத்தின் காரணமாக அல்லது சிறு குழந்தையின் காரணமாக ஹைது வராத பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு 3 மாதங்கள் வல்லாஇ யஇஸ்ன மில் மஹீல் என்கின்ற ஆயத்தின் அடிப்படையில் 3 மாதங்கள் என்பதாக நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு தலாக்கு நிகழ்ந்திருக்கிறது, ஆனால் இத்தா இல்லை. திருமணம் ஒப்பந்தம் நடைபெறுகிறது. திருமண ஒப்பந்தத்திற்கு பிறகு கணவன் மனைவி ஒன்று கூடவில்லை, சற்று நேரம் தனியாக இருக்கவில்லை, ஹல்வத்து சஹீஹாகவும் இல்லை, திருமணம் நடைபெற்று தனிமையில் இருக்கவில்லை அல்லது குடும்பம் நடத்தவில்லை என்பதாக இருந்து அந்த நேரத்தில் தலாக் விட்டுவிட்டால் அல்லாஹ் சொல்வான், இதா நகஹ்துமுல் முஃமினாத்து சும்ம தல்லக்துமுஹுன்ன மின் கபலி அன் தமஸ்ஸூஹுன்ன ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தஅதூனஹா. அந்த பெண்களோடு நீங்கள் உறவு கொள்ளவில்லை அல்லது எங்களுக்கு ஹல்வத்து சையா சற்று நேரம் தனிமையாக இருக்கவில்லை, இதற்கு முன்னால் நீங்கள் தலாக் விட்டுவிட்டால் உங்கள் மீது எந்த விதமான இத்தாவும் இல்லை, திருமண பந்தம் முடிவடைகிறது, இத்தாவும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அருமையான தாய்மார்களே, இத்தாவுடைய பிரச்சனை என்று வருகின்ற போது மார்க்கம் சொல்லித் தருவது மிக இலகுவான எளிமையான வழிதான். ஆனால் மக்களுக்கு மத்தியில், அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் தேவையற்ற சில பிரச்சனைகள் அவர்களை தாங்களாக உருவாக்கி கொள்கிறார்கள். இத்தாவுடைய காலகட்டத்தில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கம் வலியுறுத்தி சொல்வது 2 விஷயங்கள். ஒன்று, கணவனார் வீட்டை விட்டும் தேவையின்றி வெளியேறக்கூடாது. 2வது, தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது. இத்தாவுடைய காலகட்டம் எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரிதான், தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது ஒன்று. மற்றொன்று, வீட்டை விட்டு தேவையின்றி வெளியேறக்கூடாது. இந்த 2 மட்டும்தான் மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறதே தவிர நாம விளங்கி வைத்திருப்பதோ அல்லது நடைமுறையில் தற்போது இருக்குவதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத சட்டத்திட்டங்கள் தாய்மார்களாகவே உருவாக்கி கொள்கிறார்கள். மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
இத்தா இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த பெண்மணி தன்னுடைய சொந்த மகனிடத்தில் கூட பேசக்கூடாது, ஆணை அறவே பார்க்கக்கூடாது என்பது கூட சில இடத்தில் நடைமுறையில் இருக்கிறது. மார்க்கம் சொல்லித் தருகிறது, மஹரமானவர்களை பார்த்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம் இத்தாவுடைய காலகட்டத்தில். இதா மட்டுமல்ல, பொதுவாகவே அப்படித்தான். இதா அல்லாத காலகட்டத்தில் அப்படித்தான். மஹரமானவர்களை மற்ற நேரத்தில் பார்த்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம் என்றிருந்தால், அதே ஒன்றுதான் இத்தாவுடைய காலகட்டத்திலே மஹரமானவர்களை பார்க்கலாம், பேசலாம். சில இடங்களில் இப்படியெல்லாம் பெண்களுக்கு மத்தியில் சில விஷயங்கள் புகுத்தப்பட்டு இருக்கின்றன. இத்தாவுடைய காலகட்டத்தில் பெண்மணி வெண்மையான ஆடையைதான் அணிய வேண்டும் என்பதாக மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. வேற்று சில கலாச்சாரங்கள் நம்முடைய உள்ளத்தில் நுழைந்திருக்கலாமே தவிர, இத்தாவுடைய காலகட்டத்தில் தர்கு ஜீனத், அலங்காரப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மிக கவர்ச்சிகரமான ஆடை, அதிகமான நிறங்கள் கொண்ட ஆடை, இது போன்ற கவர்ச்சிகரமான ஆடைகள் அணியக்கூடாது என்றுதான் சொல்லுகிறதே தவிர, லேசான சின்ன சின்ன சாயங்கள், சின்ன சின்ன கவர்ச்சி இல்லாத தன்னுடைய பழைய ஆடைகள், அது நிறமாக இருந்தாலும் பரவாயில்லை, கவர்ச்சி இல்லாமல் இருந்து கொள்ளலாம். நகைகளை அணியக்கூடாது. கவர்ச்சிக்காக வேண்டி பவுடரை அடித்துக் கொள்வது, இது போன்ற எதையெல்லாம் பெண்களை தன்னை அழகுபடுத்துவதற்காண்டு இருப்பார்களோ இதை மட்டும் விட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு மூலையில் தான் முடங்கி கிடக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை. பல்வேறு இடங்களில் இப்படி கூட இருக்கிறது. பெண்கள் இத்தாவுடைய காலகட்டத்தில் யாரையும் பார்க்கக்கூடாது, உண்மைதான். மஹரம் அல்லாத யாரையும் பார்க்கக்கூடாது, மஹரமானவர்களை பார்த்து கொள்ளலாம். சில இடங்களில் இப்படி கூட மிக அதிகமாக சொல்லி வைத்திருப்பார்கள், இத்தாவுடைய காலகட்டத்தில் மூளையில் தான் இருக்க வேண்டும், வெளியில் வந்து விடக்கூடாது, சூரியனை பார்த்து விடக்கூடாது, சந்திரனை பார்த்து விடக்கூடாது, வெளிச்சம் பட்டு விடக்கூடாது என்பதாக கூட சில இடங்களில் இன்று வரைக்கும் நடைமுறை இருக்கத்தான் செய்கிறது. மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. வெள்ளையாடைதான் உடுத்த வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை. கவர்ச்சி இல்லாமல் தன்னை அழகுபடுத்தாமல் இருந்து கொள்ளலாம். வீட்டில் சராசரியாக ஒரு பெண்மணி என்ன என்ன வேலைகள் செய்வார்களோ அதையெல்லாம் செய்து கொள்ளலாம். ஒன்று கவர்ச்சியை விட வேண்டும், மற்றொன்று இருக்கிற கணவனாருடைய வீட்டை விட்டு இத்தாவுடைய காலகட்டத்தில் வெளியே சென்று விடக்கூடாது. ஆனால் அதிலும் கூட தேவை ஏற்பட்டால் இத்தாவுடைய காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறலாம். கட்டாய தேவை ஏற்பட்டால், கடுமையான உடல்நலம் குன்றி இருக்கிறது, சுகர் ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது, அல்லது வேறு ஏதாச்சும் மயக்கமான நிலை, இதுக்கு மேல் மருத்துவம் பார்க்காவிட்டால் பெரிய சிக்கல் ஏற்படும் போன்ற நிலை இருந்தால், முடிந்தவரை வெளியில் இருக்கின்ற மருத்துவர்களை வந்து வீட்டுக்குள் வந்து மருத்துவம் பார்க்க வாய்ப்பு இருந்தால் மிகச் சரியானது. இல்லையே நாம் அழைத்து கொண்டு முறை பிரகாரம் மறைவையெல்லாம் உடல் முழுவதும் மறைத்து கொண்டு மருத்துவரிடம் சென்று மருத்துவம் எடுப்பதில் மார்க்கம் தவறு இல்லை என்பதாக சொல்கிறது. அது அவசிய தேர்வு ஏற்பட்டால், கட்டாய தேவை ஏற்பட்டால். ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், இத்தாவுடைய காலகட்டம் என்பது கூட பார்க்காமல் வீட்டுக்காரர் வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டார், நிர்பந்தமாகிவிட்டது, வேறு வீட்டில் தான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுகிறது. அப்பொழுது வேறு வீட்டுக்கு செல்லலாமா? கட்டாயமான சூழ்நிலை ஏற்பட்டால் சென்று விடலாம், செல்லலாம். இன்னும் சொல்லப்போனால், அந்த பெண்மணிக்கு உழைத்து கொடுப்பதற்கு ஆண்கள் யாரும் இல்லை. இந்த பெண்மணி வேலைக்கு போனால்தான் தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் உணவு கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும் என்பதாக இருந்தால், அப்பொழுது எந்த விதமான வருமானத்திற்கு வழி இல்லாமல் நிர்பந்தமான சூழலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறிக் கொள்ளலாம். நிர்பந்தமான சமயத்தில் தேவையான அளவுக்கு மட்டும். இதுதான் மார்க்கம் சொல்லுகிறதே தவிர, இதற்கு அப்பாற்பட்டதெல்லாம் மக்களிடத்தில் புகுந்து விட்டவைகளே தவிர மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அருமையான பெருமக்களே, அதே போன்று ஒரு சில முன்னாடியே நாம் சொன்னோம், ஊசி போட்டால் நோன்பு முறியுமா, பாம்பு கடித்தால் நோன்பு முறியாது என்று நபி அவர்கள் சொன்னதின் பின்னணியிலே ஊசி போட்டால் நோன்பு முறியாது. அதே போன்று ஒருவர் ஒது செய்து விட்டார், பிறகு மருத்துவரிடம் சென்று ஊசி போடுகிறார், உள்ளுக்குள் தொலை ஏற்படுகிறது, ஒது முறியுமா? ஊசி போடுவதன் காரணமாக ஒது முறியாது. ஊசியை செலுத்திய பிறகு உடலிலிருந்து வெளியே எடுத்தால் சில நேரங்களில் ரத்தம் வெளியே வந்து விடலாம். அப்பொழுது ஒது முறியுமா? ஊசியை வெளியே எடுத்த பிறகு வருகின்ற ரத்தம் மிக குறைவான ரத்தம், அது அந்த இடத்தை விட்டும் கடக்கவில்லை. இதா ஹரஜ மினல் ஜர்ஹி தமுன் கலீலுன், குறைவான ரத்தம் மட்டுமே வெளியேறுமையானால்
அது அந்த இடத்தை கடக்காத அளவு இருக்குமேயானால் பொதுவான சட்டம் அந்த இடத்தை விட்டும் கடக்காவிட்டால் சாயலாக இல்லாவிட்டால் ஒதுவ முடியாது. இது ஊசிக்கும் பொருந்தத்தான் செய்யும். சரி, ஊசி போட்ட பிறகு ரத்தம் வெளியே தெரிகிறது. அது பஞ்சை வைத்து துணியை வைத்து துடைத்து விட்டார். மீண்டும் ரத்தம் வருகிறது. மீண்டும் அதனை துடைக்கிறார். மீண்டும் ரத்தம் மிக சன்னமாக வருகிறது. மீண்டும் துடைக்கிறார். 3 முறை அதுக்கு மேல் வந்து விட்டது. அப்படியானால் ஒதுவ முடியுமா? நாம் பார்க்க வேண்டும். துடைக்காமல் அப்படியே விட்டிருந்தால் அந்த இரத்தம் அந்த இடத்துல தான் இருக்கும், வெளியே கடக்காது என்பதாக இருந்தால் துடைத்து விட்ட பிறகும் ஒதுவ முடியாது. துடைக்காமல் விட்டுவிட்டால் அந்த இடத்திலே விட்டு வேறிடம் கடந்து விடுமேயானால் ஒதுவ முறிந்துவிடும். இது ஊசியினுடைய ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருப்பதன் காரணமாக அடுத்த சொல்ல வேண்டிய சில செய்திகள், சில மசாலாக்கள் இருந்தாலும் கூட நேரத்தின் அருமையை கருதி அடுத்த நிகழ்வு இருக்கிறது என்பதன் பின்னணியிலே இந்த மார்க்க சட்டங்கள் ஒரு சில செய்திகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய சட்டங்கள், தேவையான சட்டங்கள் இருக்கின்றன. நாம் உரிய நபர்களிடத்தில் கேட்டு தெரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். வாய்ப்பு வழங்கிய வட்டார ஜமாஅத்துல் உலமாவுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கிற உலமாக்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.